மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியபடி திருக்குறளை தேசிய நூலாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டுமென நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு PR சுந்தரம் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி அப்போதைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா கடிதம் எழுதியிருந்ததையும் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதையும் சுட்டிக்காட்டினார். உயர்ந்த அம்சங்களை கொண்ட திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திருக்குறள் பெருமையை அன்றே அறிந்த மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டி 16/9/2004 முந்தைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். பின்னர் 13/4/2005 அன்று தமிழக சட்டமன்றத்தில் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்தால் அது இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும். இதனால் தேசிய ஒருமைப்பாடு வெளிவரும். எனவே சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட உலக பொதுமறையான திருக்குறளை மாண்புமிகு மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கின்றேன். Our beloved leader, Honorable Puratchi Thalavi Amma, had drawn the attention of our Prime Minister to declare Tirukkural as national literature. Tamil Nadu Legislative Assembly also passed unanimously a resolution requesting the Government of India to declare Tirukkural as our country's literature of great pride. முன்னதாக பேசிய தென்சென்னை தொகுதியின் கழக உறுப்பினர் டாக்டர் ஜெயவர்தன் தமிழகத்தின் தண்ணீர் தேவையை அறிந்து இந்தியாவிலேயே முதன்முறையாக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிமுகப்படுத்தியதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். Understanding the basic underlying problem which necessitated conserving and increasing the groundwater level, our Honorable People's Chief Minister Puratchi Thalavi Amma had taken pioneering efforts, the first ever in India, in the field of rainwater harvesting, which stands out as a role model for our entire country. சென்னை நகரின் குடிநீர் தேவையை அறிந்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ள கடல் நீரை குடிநீராக மாற்றும் தொழிற்சாலைகளுக்கான பணிகளுக்கு மத்திய அரசின் பங்களிப்பு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜெயவர்தன் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய திருப்பூர் மக்களவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா திருப்பூரில் பணியாற்றி வரும் 6 லட்சம் தொழிலாளர்களுக்கு பல்நோக்கு ESI மருத்துவமனை அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை தொடர்ந்து நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேனி மக்களவை தொகுதி உறுப்பினர் திரு பார்த்தீபன் வலியுறுத்தினார்.